ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. நாம் யாவர் கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பிதாவாகி தெய்வமே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தை அனுப்பி தரும்படியாக செபிக்கிறோம். விசுவாசத்தோடு இந்த நாளில் அந்த மீட்டில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பணியின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பணியை குறித்ததான ஆழமான காரியத்தை வேதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த பணி மேலிருந்து இறங்கி வருகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த நாளிலே இந்த வார்த்தை நீ அறிந்து கொள், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த பணி என்பது எப்படி வருகிறது பாருங்க. இரவு வேளையில் குளிர்ந்த மேற்பரப்பில் ஒதுங்குகிற ஒரு காற்றில் உள்ள நீராவிதான் அது பனியாக இருக்கிறது. குளிர்ந்த இரவு அந்த காற்றுடன் சூடான ஒரு காற்று கலப்பதால் தான் பனி பெய்கிறது. பனி என்பது காற்றில் உள்ள நீராவி இரவில் குளிர்ந்த மேற்பரப்பில் ஒதுங்குவதுதான் பனி. இந்த காற்றில் உள்ள ஒரு ஈரப்பதம் இருக்குது பாருங்க, அது தரையிலிருந்து எழும்புகிற ஒரு நீராவியாக அது மாறுகிறது. தாவரங்கள் மற்றும் அந்த செடிகளின் மேல் ஈரப்பதம் அப்படியே வந்து அங்கே உற்பத்தியாகி செயல்பட்டு சிறு சிறு துளியாக பனி அப்படியே வருகிறதா இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த பனி என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் டால் என்கிற வார்த்தை வருகிறது. டால் அதாவது தாலியா என்கிற வார்த்தை வருகிறது. பாருங்கள், இந்த பணியை குறித்ததான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தர அவர் விரும்புகிறார். ஓசியா 10வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு பனியை போல அவர் கடந்து வருகிறார். அவர் பனியாக இன்றைக்கு கடந்து வருகிறார். இந்த பனி என்னவெல்லாம் செய்யும்? அவர் பனியை போல் இருப்பேன் என்று சொன்னார் என்றால், என் ஆண்டவர் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த பனியினுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை திருப்பும் பொழுது 28வது வசனம் 29வது வசனத்தை பார்க்கும்போது, தேவன் உனக்கு வானத்து பனியினாலும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தருவாராக. முதலாவதாக பனி என்பது நோட் பண்ணிக்குங்க, ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பணியாக இருக்கிறது. இது பரலோகத்திலிருந்து வரும் ஒரு பணியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பணி ஆசீர்வாதத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அது வானத்தின் பணி என்று ஆதியாகமம் 27, 28, 29 சொல்லுகிறது. பாருங்கள், ஆகாயத்து பணியினால் நினைவதாக என்று தானியேல் 4வது அதிகாரம் 15வது வசனம் அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 38வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பனித்துளிகளை உண்டாக்கினவர் யார் என்று யோபு சொல்லுகிறார். வேதம் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பனி டியூ என்கிற வார்த்தை 36 முறை வருகிறது. அந்த பனி தேவனிடத்திலிருந்து வருகிறதா, தேவனிடத்திலிருந்து வருகிறதா.
heaven shall give their due என்று ஆங்கிலத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. due symbol of blessing. பனி ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். தேவன் அந்த பனியை மேலே இருந்து அனுப்புகிறார். பனி மேலிருந்து இறங்கி வருகிறது. இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. உன் சரீரத்துக்கு தேவையான நன்மை, குடும்பத்தின் நன்மை, வேலையில் நன்மை, உன்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் நன்மை ஆண்டவர் மேலே இருந்து உனக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் நன்மைகளை அனுப்புகிறார். இந்த பனி என்கிற வார்த்தை தாலியா என்கிற வார்த்தை வருகிறது. தாலியா மீன்ஸ் மார்னிங் டியூ, காலை பனி என்ற அர்த்தம். காலை பனி, உயர வானத்திலிருந்து இறங்குகிற பனி, டியூ ஆஃப் ஹெவன். அது பரலோகத்திலிருந்து இறங்குற ஒரு பனி. ஹெவன் டியூ, டிசன்ட் லைக் டியூ. பனி புல்லின் மேல் இறங்குறது போல, பனி புல்லின் மேல் இறங்குறது போல என்று உபாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனத்திலே மோசே சொல்லுகிறார். early dew, அதிகாலை பனி. dew is blessing. பனி ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல்ஸ் blessing, தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். பனி ஜேக்கப் blessing, அவனுக்கு ஆசீர்வாதத்தை பனி கொண்டு வந்தது. மோசஸ் blessing, மோசேயுக்கு இந்த பனி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதே பணியை இந்த நாளிலே, இந்த நிமிடத்திலே கர்த்தர் உங்கள் மேல் அனுப்புகிறார். அவரால் உண்டாகிற பணி, அவரால் அனுப்பப்படுகிற பணி, இது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். பனி மேலே இருந்து இறங்கி வருகிறது போல உனக்கு தேவையான ஆசீர்வாதம், உனக்கு தேவையான நன்மை, உனக்கு தேவையான உயர்வு, உனக்கு தேவையான வெற்றி, உனக்கு தேவையான மேன்மையை கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். புலம்பல் 3:23 சொல்லுகிறது, காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். அவர் பணி இறங்கிவிட்டால் உன் வாழ்க்கையில மேன்மை வரும், உயர்வு வரும், வெற்றி வரும், மேன்மை வரும், கிருபை வரும், எல்லா நன்மைகள் உனக்கு வரும். தேவனுடைய ஜனமே, தேவன் நல்லவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் 1வது வசனத்திலே எலியா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். பனி பெய்யவில்லையா? பனி ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். பனி இல்லை என்றால் பூமி வறட்சியாகிவிடும். பனி பெய்தால் தான் பூமி செழிப்பாக இருக்கும். ஒருவேளை பனி பெய்யாவிட்டால் அது பூமி வறண்டு போய்விடும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வறண்டு போய் காணப்படுகிறதா? சுகம் இல்லையா? ஆரோக்கியம் இல்லை, வறண்டு போய் காணப்படுகிறது. வேலை இல்லையே, வறுமை, கர்ப்பத்தின் கனி இல்லை, வறண்டு போய் கிடக்கிறது. ஊழியத்தில் அத்து மக்கள் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில பணி இல்லையே, பணி இல்லையே. ஆண்டவரே, நான் பணியை போல இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் மேல பணியாய் கடந்து மாறும் ஆசீர்வாதம் என்கிற பணியை என் மேல் அனுப்பும் என்று இந்த வேளையில் வாயை திறந்து துதித்துக் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டது. கர்த்தர் இந்த நாளிலே உன் மேலே பணியாகி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். உபாகமம் 28வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 15வது வசனத்திலே பார்க்கும்போது சாபங்கள் அங்கே குறித்து சொல்லுகிறார். எரேமியா 23லும் சாபங்களை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷம் கடைசி புத்தகத்திலே 1 அதிகாரத்தை பார், இனி ஒரு சாபம் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இனி உன் வாழ்க்கையில் அந்த சாபம் இல்லை, அந்த வியாதி இல்லை, அந்த நெருக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, அந்த பாடுகள் இல்லை, அந்த வேதனை இல்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அவர் செய்கிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பணி உன்மேல் இறங்குகிறதே இயேசுவின் நாமத்திலே. தேவ ஜனமே, வறண்டு போய் காணப்படுகிறதே ஐயா, என் உள்ளத்தில் ஒரு வறட்சி, என் சரீரத்தில் ஒரு வறட்சி, குடும்பத்தில் ஒரு வறட்சி, பல பாடுகள், பல வேதனைகள், பல குழப்பங்கள், கஷ்டங்களுடன் இருக்கிறேனே. பனி இறங்கின உடனேயே அந்த வறட்சி நீங்கி போகிறது.
அதே போல இதோ இப்பொழுது தேவனுடைய பணி உண்மையில் இறங்குறதினால், உன் வியாதி என்கிற வறட்சி நீங்கிறதினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பாடுகள் என்கிற வறட்சி, கண்ணீர் என்கிற வறட்சி நீங்கி போகிறது. எல்லா கஷ்டங்கள், வேதனைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், கடன், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பனி என்பது டிராப், துளி. பனி இது ஆனாப் என்கிற எபிரேய வார்த்தை வருகிறது. ANAPH, ஆனப். இது கொட்டும் பனி அல்ல, இது கொட்டும் பனி அல்ல, இது தீங்கு விளைவிக்காது. கியூ காட்டல், காட்டல் என்கிற எபிரேய வார்த்தை வருகிறது. தலால் என்கிற ரூட் வேர்டில் தான் வந்தது. இந்த அனா காட்டல் தலால் என்கிற ரூட் வேர்டில் தான் வந்தது. தலால் என்றால் டெட், லமட், லமட் என்கிற 3 எபிரேய வார்த்தைகளை கொண்டதாக இருக்கிறது. டெட் மீன்ஸ் பழையவை களைந்து புதியவை நுழைவதாகும். இந்த தலால் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பழையது களைந்து புதியது நுழைவதாகும். பழையது களைகிறது. இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய அந்த வியாதிகள் களைந்து போகிறது. பனி வந்தவுடனே பழையது களைந்து போகிறது போல பழைய கண்ணீர் மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய சூழ்நிலைகள், பழைய பிரச்சனைகள், வேதனைகள், அந்த பாவங்கள், அந்த துன்பங்கள், தீய பழக்கங்கள், வேதனைகள் உன்னை விட்டு கடந்து களைந்து போகிறது. தரித்திரம் களைகிறது, துன்பம் களைகிறது, கண்ணீர் களைகிறது, தோல்வி களைகிறது, அவிசுவாசம் களைகிறது, வேதனை களைகிறது, நிந்தை களைகிறது, அவமானம் கலங்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்துக்குள்ளாய் பாய்ந்து செல்லுகிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். பழையது களைந்தது, புதியது நுழைகிறது என்றால் இப்பொழுதே கர்த்தரை மகிமைப்படுத்தி தொழுதுங்க. இது உனக்குள் சுகம் நுழைகிறது. கைத்தட்டுங்கள. ஆசீர்வாதம் நுழைகிறது, பரிசுத்தம் நுழைகிறது, அபிஷேகம் நுழைகிறது, வல்லமை நுழைகிறது, செழிப்பு நுழைகிறது, வரங்கள் நுழைகிறது. இந்த ஜூம் நுமிட்டிக்குள் ஏராளமான ஜனங்கள் நுழைகிறார்கள். வெற்றி நுழைகிறது, விசுவாசம் நுழைகிறது, நன்மைகள் நுழைவுகிறது, உயர்வு நுழைகிறது, மேன்மைகள் நுழைகிறது. கர்மத்தின் கனி ஆண்டவர் திறந்து நுழைய செய்கிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அதிசயம் நடக்கிறது. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது தேவனுடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லுவாங்க, பனி பெய்தா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. பனி பிடிக்குன்னா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பூமிக்குரிய பனி பெய்தா சளி பிடிக்கையா என்றாச்சா? பரலோகத்தின் பனி பெய்தால் சளி பிடிக்காது, சளி நீங்கிவிடும். சளி பிடிக்காது, சளி சரியாய்விடும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஓ சளி சரியாய்விடும். இந்த நாள் சொல்லுகிறேன், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி சரியாகிறது, உன் கண்ணில் இருக்கிற பார்வை கோளாறு சரியாகிறது, உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற கோளாறு மாறி கர்ப்பத்தை ஆண்டவர் திறக்கிறார். ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் சரி செய்கிறார். எது சரியில்லாமல் இருக்கிறதோ அது சரியாக போகிறது. எது வாழ்க்கையில் இன்னும் நடக்காமல் இருக்கிறதோ அது நடக்கிறது. இதோ கர்த்தருடைய பணி அனுப்பி சரி அதை அவர் செய்கிறார். வேதத்தில் விசப்பணி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசப்பணியாம். ஒருவேளை விசப்பணி பெய்கிறதா? 1970, 1912, 1913, 1946, 1959, 1960, 66 70, 1974 உலகம் பல இடத்தில் விசப்பணி பெய்ததா? ஏராளமான மக்கள் மரித்தார்களா? நான் சொல்லுகிறேன், இவ்வளவு ஆண்டுகளாய் உன் வாழ்க்கையில் விசப்பணி பெய்து இருக்கிறதா? என் குடும்பத்தில் குழப்பம், பல விதமான பிரச்சனைகள், வேதனைகள், குடும்பத்திற்குள் சண்டை, ஊழியத்திற்குள் சண்டை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, என் வாழ்க்கையில் விசப்பணி பெய்து கொண்டு இருக்கிறதையா? நான் இருப்பேனா, மரித்து போவேன் என்று பல கேள்விகளோடு நீ இருக்கிறார். இவ்வளவு ஆண்டுகள் உன் வாழ்க்கையில் பெய்த அந்த விசப்பணியை கர்த்தர் மாற்றி இதோ இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஓ அது அற்புதமான ஆசீர்வாத பனி உன்மேல் பெய்கிறது. பாருங்கள், பனி எப்பொழுது நீங்கும்? சூரியன் உதித்தால் பனி காணாமல் போய்விடும். காலை வேளையில சூரியன் உதிச்சதுன்னா பனி காணாமல் போய்விடும். சதுரம் சூரியன் வந்தவுடனே சதுரம் பனி காணாமல் போகிறது. உன் வாழ்க்கையில விசப்பணி காணப்படுகிறதா? இதோ கர்த்தர் நீதியின் சூரியன், மல்கியா 4:2 படி, என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் இருக்கும்.
சூரிய அருணோதயமாய் அவர் கடந்து வருகிறார். இதோ இந்த வேளையில் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அவர் சூரியனாய் உன்மேல் கடந்து வருகிறார். உன்மேல் இருக்கிற விஷப்பணியாகிய வியாதி காணாமல் போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் காணாமல் போகிறது. உன்னுடைய பிரச்சனைகள் காணாமல் போகிறது. கடன் பாரங்கள், வறுமைகள், வேதனைகள், குழப்பங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானத்தை கர்த்தர் காணாமல் போக பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதோ இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் காணாமல் போகிறது. கண்ணீர், வேதனை, பாடுகள் காணாமல் போகிறது. இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரிப்பீர்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன். ஒருவேளை சளி பிடித்து இருக்கிறதா? சுகர் என்கிற சளி உனக்குள் பிடித்து இருக்கிறதா? பிரஷர் என்கிற சளி, மலடை என்கிற சளி, சோதரம், வேதனை என்கிற சளி, கண்ணீர் என்கிற சளி, பாடுகள் என்கிற சளி, அவமானம் என்கிற சளி பிடித்திருக்கிறதா? பலவிதமான பிரச்சனைகள் பாஸ்டர். இந்த வார்த்தையை நான் கேட்கும் போது கர்த்தர் எனக்காகவே பேசுகிறார். இந்த காலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன். இதோ உன்னை பிடித்திருக்கிற அந்த சரி ஆகிய சுகர் இப்பொழுது நீங்கி போகிறது. ஒரு வாழ்க்கையில் இருக்கிற கேன்சர் நீங்குகிறது. கேன்சர் ஆகிய சளி, வேதனை என்கிற சளி, பாடுகள் என்கிற சளி உன்னை விட்டு நீங்கி போகிறது. ரகசியம், பணி நிரந்தரமானதல்ல. பணி நிரந்தரம் அல்ல. அது காணாமல் போகும். உன் சரித்தில் இருக்கிற வியாதி உனக்கு நிரந்தரம் அல்ல. கஷ்டம் நிரந்தரம் அல்ல. கடன் நிரந்தரம் அல்ல. வேதனை நிரந்தரம் அல்ல. கூட இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், பணி நிரந்தரமானதல்ல. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை, ஆசீர்வாத பணி உண்மையிலே இறங்குகிறது. கர்த்தர் அனுப்புகிறார். சூரியனாய் கடந்து வருகிறார். இது அகன்று போகிறது. கை தட்டி மகிமைப்படுத்துங்களேன், மகிமைப்படுத்துங்களேன். ஓ ஜாபாடா பௌடா பண்ண ஷபடா பௌதாரா கச்சியா வல்லரா. இயேசுவின் நாமத்தில் குணமாக்குற வல்லமை, சுகமாக்குற வல்லமை இறங்கி போகிற. இவ்வளவு ஆண்டுகளாக சரீரத்தில் காணப்பட்ட அந்த அந்த பிரச்சனைகள் காணாமல் போகிறது. உன் ஊழியத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். உன் வாழ்க்கையில் காணப்படுகிற உள்ளத்திற்கிற வேதனைகள் காணாமல் போகிறது. அடுத்த ரகசியம், பனி அமைதியாக விழும். பனி வர்றது தெரியாதுங்க, அமைதியாய். பனி வருவது தெரியாது, ஆனா பனி அமர்ந்திருப்பதை எல்லாரும் பார்ப்பார்கள். பாருங்கள், ஒருவேளை உன் வாழ்க்கையில பனி வருவது தெரியாது, பனி வந்ததற்கு பின்பாக அமர்ந்திருப்பதை எல்லாரும் அந்த நீரை பார்ப்பார்கள், அந்த டியூவை பார்ப்பாங்க. இதே போலதான் இந்த வேளையில் தேவ பிரசன்னம் உனக்குள் வருவதை, அமைதியாய் பனி இறங்கிறது போல தேவனுடைய மகிமை உன்மேலே இறங்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. வெளியே பனி துளியை பார்க்கிறது போல இதோ கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை உனக்குள் இறங்குறதா? உன்னுடைய சுகத்தை ஏராளமான ஜனங்கள் பார்ப்பார்கள். இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை, பெரிய ஒரு வெளிப்பாட்டை, ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். வெளியே தருகிற நாட்கள் வரப்போகிறது. உலகம் எங்கும் வெளியே தருகிற நாட்கள் வரப்போகிறது. உன்னை வெளியே பயன்படுத்த போகிறார் ஆண்டவர். வெளியே சுகம், ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி, மேன்மை, கர்ப்பத்தின் கனி எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உன்னை உபயோகப்படுத்த போகிறார். இருக்கிற இடத்தில் அல்ல, ஆண்டவர் வெளிய இடத்துல, வெளிய நிலையில, வெளிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். தெய்வ ஜனமே, அடுத்த ரகசியம், பனி மென்மையானது. மென்மையானது. பனி மென்மையாகத்தான் இறங்குமா? இந்த பனி மென்மையாக இறங்கும். சோதரம், பனி renew it face of the earth. பனி பூமியை புதுப்பிக்கப்படுகிறது. பூமியில பனி வரும் பொழுது சோதரம், இரவு வேளையில அந்த தாவரத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. பனி இறங்கும் பொழுது புத்துணர்ச்சி கொடுக்கிறது. பனி வளர்ச்சியை கொடுக்கிறது. என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பனி உன்மேல் இறங்குறதினால் இதோ இப்ப வேளையில் ஒரு புத்துணர்ச்சியை தருகிறார். கழுகளை போல சட்டையில் அடித்துக் கொண்டு ஒரு சரீரத்தில் ஒரு புது பலனை தருகிறார், புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய உற்சாகத்தை தருகிறார். உள்ளத்தில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் அகற்றி போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். பனி வளர்ச்சியை கொடுக்கிறது. பனி எல்லாத்தையும் வளர வைக்கிறதா? இதோ இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில சுகத்தில் ஒரு வளர்ச்சி, ஆசீர்வாதத்தில் ஒரு வளர்ச்சி,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தருகிறார். உன்னுடைய வேலையில, பிசினஸ்ல நல்ல வருமானத்தை கொடுத்து ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் தருகிறார். ஞானத்தில் வளர்ச்சி, ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி, நீ இனி 1000 மடங்கு பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணியினுடைய அடுத்த ரகசியம் என்னவென்றால், பனி பெய்த உடனேயே அங்கு மாற்றம் வருகிறது. இது எப்படிப்பட்ட பனி? மாற்றத்தை கொடுக்கிற பனி. இலைகளிலே, தலைகளிலே, எல்லா இடத்திலும், பூமியிலே அந்த பனி பெய்தவுடனே ஈரப்பதம் வருகிறது, மாற்றம் வருகிறது, மாற்றம் வருகிறது, அந்த வறட்சி நீங்கிறது. பனி மாற்றத்தை கொடுக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன் சரீரத்திலே இப்பொழுது மாற்றம். கைத்தட்டி மகிமைப்படுத்துங்க. உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம், உன் கணவனுக்குள் மாற்றம், உன் மனைவிக்குள் ஒரு மாற்றம், உன் பிள்ளைகளுக்குள் மாற்றம், உன் வேலையில் மாற்றம், குடும்பத்தில் மாற்றம். உன் கர்த்தர் ப்ரமோஷனை தருகிறா, உயர்வை தருகிறா, ஒரு மாற்றத்தை தருகிறா. ஊழியத்திலே இதுவரை இல்லாத ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன். அற்புதங்களை செய்ய போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை கனப்படுத்த போகிறேன். இதோ மாற்றம் வருகிறதுக்காக கைத்தட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மாற்றத்தின் வல்லமை, பனி மாற்றத்தை பூமியில் ஏற்படுத்தினது போல உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். Thank you Jesus. புத்துணர்ச்சியை தருகிறது பனி, புதிய உற்சாகத்தை தருகிறது பனி, மாற்றத்தை தருகிறது. அடுத்த ரகசியம், பனி ஒரு செடியை மூடுகிறதா. பனி வந்த உடனே இந்த செடி அப்படியே மூடிடும். அந்த அளவுக்கு பனி பெய்யுமா? அப்ப பனி மூடுகிற ஒன்று. இந்த மூடுதல் என்பது பாதுகாப்பை காட்டுகிறது. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார், வியாதிக்கு விலக்கி பாதுகாக்கிறார், பாவத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறார், பலவீனத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறார், எல்லாவித பிரச்சனைகளுக்கு, கஷ்டத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தர் இப்பொழுது உன்னை மூடுகிறார். ஆசீர்வாதத்தால் உன்னை மூடுகிறார், ஆரோக்கியத்தால் மூடுகிறார், வல்லமையால் மூடுகிறார், வரங்களால மூடுகிறார், சுகத்தால மூடுகிறார், உயர்வால மூடுகிறார். இது தேவனுடைய பணி உன்னை மூடுகிறது. தேவனுடைய ஜனமே உன்னை நிரப்புகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது. இந்த பணி உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொண்டு வர போகிறது. இதுவரை இல்லாத உயர்வு, இதுவரை இல்லாத ஒரு மேன்மை, இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென். அடுத்த ரகசியம், பனி இரவிலே வருகிறது, அதிகாலையில் வருகிறது. பனி இரவில பனி வருகிறது. இரவில் பனி வருகிறதா? இரவில பனி வருகிறது. இரவு என்பது கஷ்டம், இரவு என்பது துன்பம். அப்ப இரவில பனி பெய்கிறது என்றால், இரவு என்பது, இருள் என்பது இருள் நிறைந்த உலகம், துன்பம் நிறைந்த உலகம், வேதனை நிறைந்த உலகம். இருளில பனி பெய்கிறது போல, ஐயா என் வாழ்க்கை இருளாக காணப்படுகிறது, என் வாழ்க்கையில பாடுகளாக காணப்படுகிறது. இந்த பாடுகள் மாறாதா? இந்த கஷ்டங்கள் மாறாதா? இந்த வேதனைகள் மாறாதா? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த இருளோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்காக கர்த்தர் இந்த வேளையில் வார்த்தை தருகிறார். இரவிலே பனி பெய்கிறது போல, இதோ இருள் மத்தியிலே பனி பெய்கிறது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுகிறார், துன்பத்தை மாற்றுகிறார், வேதனை மாற்றுகிறார். கஷ்டத்தின் மத்தியில் ஆசீர்வாதம் வருகிறது, வியாதியின் மத்தியில் சுகம் வருகிறது, பாடுகள் மத்தியில் பரவசம் வருகிறது, வறுமையின் மத்தியில் செழிப்பு வருகிறது, பலவீனத்தின் மத்தியில் இந்த காலை வேளையில் உனக்கு பலன் வருகிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். வாழ்க்கை முழுதும் இருண்டு போய் காணப்படுகிறதா? பாவ இருளா, சாப இருளா? இருளின் மத்தியில் பனி வருகிறது. தேவ ஜனமே, சுகமளிக்கிற பனி, ஆசீர்வாதத்தின் பனி, உயர்வின் பனி, வெற்றியின் பனி உன் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பனி இலைகளுக்கு, செடிகளுக்கு பாதுகாப்பை தருகிறது. தேவன் உனக்கு பாதுகாப்பை தருகிறார். அடுத்த ரகசியம், உன்னை பாதுகாக்கிறார், எந்த தீங்கு வராதபடி பாதுகாக்கிறார், குடும்பத்தை பாதுகாக்கிறார். வாகனத்தில் போகும்போது, வரும்பொழுது பாதுகாக்கிறார். கார்ல போகும்பொழுது, பிளைட்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, எங்க போனாலும் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கும். ஏனென்றால் நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ரகசியம், பனி பெய்யும் பொழுது அந்த செடி இலகு எல்லாம் பளபளப்பா காணப்படும், நல்ல பசுமையா இருக்கும், நல்ல கிரீனா இருக்கும், நல்ல செழிப்பா இருக்கும், பளபளப்பா அழகா. பசுமையா இல்லாத செடிகள் எல்லாம் பனி பெய்ய ஆரம்பிச்சுனா பளபளப்பாக வந்துடும். கர்த்தர் இதோ பளபளப்பை உனக்கு தருகிறார். ஆரோக்கியம், சுகம், அபிஷேகம்,
வல்லமை, உயர்வு நீ இருக்கிற பகுதியில் கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ வேலை செய்கிற இடத்தில் கர்த்தர் உயர்த்த போகிறார். உனக்கு உயர்வு வருகிறது மகனே, உனக்கு உயர்வு வருகிறது மகளே. உன்னை நான் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஒரு உயர்ந்த நிலையில, உயர்ந்த அடைக்கலத்தில் மேன்மையாய் நான் வைக்க போகிறேன் என்று கர்த்தர் இப்பொழுது உன்னை பார்த்து பேசுகிறார். அடுத்த சீக்ரெட்ஸ் ஆதியாகமம் 27:28 பாத்தீங்கன்னா, ஃபனி ஃபெர்டிலிட்டி, கருவுறுதலை காட்டுகிறது. கருவுறுதலை காட்டுகிறது பனி. ஏன்னா ஆதியாகமம் 27:28 அப்படித்தான் சொல்லுகிறது. சகரியா 8:12, உபாகம் 37:13 ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு. இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனம், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா? ஆதியாகமம் 29:31 பார்க்கும்போது கர்த்தர் லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்தார். ஆதியாகமம் 30:22 கர்த்தர் ராகேலுடைய கர்ப்பத்தை திறந்தார். நியாயாதிபதி புத்தகத்தில் மனைவியை பார்த்து சொன்னார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ரூத் கர்ப்பம் தரித்து குமாரனை பெற்றார். அன்னாள் மகனையும் மகளையும் பெற்றார். 1 குமாரர்கள் 3 குமார்த்திகள் 2 குமாரர்களை அவர் பெற்றார். 2 ராஜாக்கள் 4:17 அந்த ஸ்திரீ கர்ப்பத்தை பெற்றுக் கொண்டார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன். கர்ப்பத்திற்கடி கர்த்தரால் வரும் சுதந்திரம் எல்லாரும் உன்னை பாக்கியவது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த வேளையில் பணியை அனுப்பி கர்ப்பத்தை திறந்து விடுகிறார். டாக்டர் போயாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, மருந்து எடுத்தாச்சு, மாத்திரை சாப்பிட்டாச்சு, இன்னும் கர்ப்பம் திறக்கப்படலையே. இதோ இந்த வேளையில் கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்குறதினால் பணி கருவுறுதலை உண்டாக்குறது. தேவனுடைய ஆசீர்வாதம் கர்ப்பத்தை திறக்கிறது. உன் வாழ்க்கையில் அற்புதம். இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சுகமாக்கிற வல்லமை, கர்ப்பத்தை திறக்கிற வல்லமை பெற செய்கிறவராகி நான் பிரச்சையாமல் இருப்பேனோ, சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன் என்று சொன்னவர் கர்த்தர் பெற செய்கிறார். அடுத்த சீக்ரெட்ஸ், பணி முன்னோக்கி செல்லுகிறது. பணி முன்னோக்கி செல்லுகிறது. பணி முன்னோக்கி செல்லுகிறதா? பணி முன்னோக்கி செல்லுமா? சோதரம் தேவ ஜனமே, பனி வெப்பம் அல்லது காற்று இருக்கும் போது வரா. வெப்பம் குறையும் போது, காற்று அமைதியாக இருக்கும் போது பனி பூமியை மூட ஆரம்பிக்கும். தேவ ஜனமே, பனி முன்னோக்கி செல்லுகிறது. அப்ப முன்னோக்கி கொண்டு செல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ சுகத்தில் முன்னேற போகிறாய். ஊழியத்தில் முன்னுக்கு போக போகிறாய். தேவனுடைய பலத்தில் முன்னுக்கு போக போகிறார். அபிஷேகத்தில், வார்த்தையில, மேன்மையில், எல்லாத்திலும் ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது. முன்னேற்றம் வரப்போகிறது. உயர்வு வரப்போகிறது. மேன்மை வரப்போகிறது. ஒரு அற்புதங்களை செய்ய போகிறது. உனக்கு முன்னேற்றம் வந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பனி இறங்கி வருகிறது. தேவ ஜனமே பாருங்கள், பனியும் பனி அடுத்ததாக வார்த்தையோடு மன்னா இறங்கி வருகிறது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை பெருகச் செய்வேன். உனக்கு முடிவுண்டு, நீ விருத்தி அடைவா. உன்னை ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உயர்த்துவேன். அடுத்ததாக ஏசாயா 26:19 பார்க்கும் பொழுது, மரித்துமுடையவர்கள் பிரேதமான என்னோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணில தங்கி இருக்கிறவர்களே விழித்துக் கொள்ளுங்கள். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனியை போல இருப்பார்கள். மரித்தோர்கள் பூமியிலிருந்து புறப்படுவார்கள். கடைசியாக இந்த பனி உயிர்த்தெழுதலின் பனி, உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிற ஒரு பனியாக இருக்கிறது. தேவ ஜனமே, நாம் இருக்கிற நாட்கள்ல மரணத்தை காணாதபடி உயிர்த்தெழுகிற இயேசுவை காணுகிற ராப்சர் நாட்களில் இருக்கிறோம். மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்படுகிற, நேரடியாக இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நாட்களுக்குள் இருக்கிற. எந்த நேரமும் இயேசு வரலாம், ஆயத்தமாக. கடைசி குறிப்பு மிக 5:7 பார்க்கும் பொழுது, யாக்கோபிலே மீதியா இருக்கிறவர்கள் கர்த்தர் மேல் வருகிற பனியை போலவும், மனுபுத்தருக்கு தாமதியாமலும் பூமியின் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்கள் இருப்பார்கள். இது ஊழியர்களை காட்டுகிறது. ஊழியத்திற்கு அடையாளம். ஊழியம் செய்வர்களை கொடுக்கிற ஒரு மிக 5:7 உம்முடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய மக்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். கர்த்தர் உன் ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, மீகா 5:7 படி ஊழியக்காரனாகிய ஊழியக்காரிய உங்கள் மேல் கர்த்தருடைய பணி இறங்குகிறது. கர்த்தர் அற்புதமானவர், அதிசயமானவர். தேவன் உயர்த்துகிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாத பணி பெய்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதம், உயர்வு, தயவு, நீண்ட ஆயுள், செழிப்பு இத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த பணி. எனவே இயேசுவின் நாமத்தில்
இந்த வார்த்தை கேட்கிற தினமே பணியினுடைய ஆசீர்வாதங்களை நீ கேட்டாய், வார்த்தையின் ரகசியத்தை கேட்டாய். கர்த்தர் ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கனத்தை, ஒரு வெற்றியை, மேன்மையை உனக்கு தரப்போகிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உனக்குள் இறங்குகிறது. ஆசீர்வாதத்தின் பணி, உயர்வின் பணி, வேறுபடுத்தி காண்பிக்கிற பணி, உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிற பணி, ஓ ஸ்தோத்திரம், ஊழியர்களை உபயோகப்படுத்துகிற பணி, மாற்றத்தை கொண்டு வருகிற பணி, செழிப்பை கொண்டுகிற பணி, உன்னை முன்னேற்றத்துக்குள் கொண்டு செல்லுகிற பணி. நீ முன்னேற்றத்துக்குள் போக போகிறார். இனி வாழ்க்கையில் பின்னுக்கல்ல, பணி முன்னுக்கு செல்லுவது போல கர்த்தர் உன்னை முன்னுக்கு கொண்டு போக போகிறார். சுகத்திலே ஆசீர்வாதத்தில் பின்னாடி இருந்த அந்த கூனியை, 18 வருட கூனியை முன்னுக்கு அழைத்தது போல உன்னை ஆண்டவர் முன்னுக்கு அழைக்கிறார். ஊழியத்திற்கு வா, எழும்பி வா, எனக்கென்று பயன்படு, உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறேன், எழும்பு, எனக்கென்று எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். பணியின் ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைக்கு பேசினீரே கர்த்தாவே. அப்பா, ஆசீர்வாதத்தின் பணி என்று சொன்னீர். அப்பா ஆண்டவரே, பணி மேலிருந்து இறங்கி வருகிறது. எங்க வாழ்க்கையில தேவையான நன்மைகளை இறங்கி வர செய்கிறீரே கர்த்தாவே. பணி ஆண்டவரே, பெய்யாதிருக்கும் ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு பணி அனுப்புவேன்னு சொன்னீங்களே. பணி பெய்யும் பொழுது எல்லாம் சரியாகிவிடும். வாழ்க்கையில எல்லாம் சரியானதற்காக நன்றி. உயர்வு, வெற்றி, மேன்மையை தந்ததுக்காக நன்றி. வல்லமை, பணி அமைதியாய் வருகிறது. ஆனால் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். வரும்போது தெரியாது, வெளியே தெரியும். பனி மென்மையானது ஆண்டவரே. பனி செடியை ஆண்டவரே மூடுகிறது. பனி இரவில உண்டாகிறது. பனி சுதந்திர பாதுகாப்பை கொடுக்கிறது, கருவுறுதலை தருகிறது. ஆண்டவரே, பனி முன்னோக்கி செல்லுகிறது. பனி உயிர்த்தெழுதலை கொடுக்கிறது. பனி ஊழியக்காரர்களை உபயோகப்படுத்துகிறது என்று நீர் சொன்னீரே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தந்தா. வேதத்தின் ஆழத்தில் பணியினுடைய ரகசியங்களை கற்றுத்தந்து கண்களை திறந்ததற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, பெருகுவார்களாக, மேன்மை அடைவாக. என் மகனே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கேட்டதை எல்லாம் நான் தந்து உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு உயர்வு வந்துவிட்டது. இந்த நாளில் இந்த வார்த்தையில் உனக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறபடியால் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு.